அது போலத்தான் இன்னைக்கு தமிழ் மொழிக்கு மரியாதை இல்லை, தமிழ் மொழிக்கு மரியாதை இல்லை, தமிழ் மொழிக்கு மரியாதை இல்லைன்னா தமிழ் மொழிக்கு மரியாதை இல்லை ராஜா, தமிழருக்கு மரியாதை இல்லை, ஒன்னா மதிக்கல, தமிழ் மொழி வந்துருச்சு. இன்றைக்கு அந்த ஆங்கில மொழிய அந்த ஒரு நாடு இல்லாம இன்னைக்கு ஒரு கண்டமே பேசிட்டு இருக்கு, ஒரு கண்டமே பேசிட்டு இருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா, ஆங்கிலம்ங்கிற மொழிக்கு தகுதி இருந்ததல்ல, ஆங்கிலம் பேசக்கூடிய மக்களுக்கு அந்த தகுதி இருந்தது. அவங்க பல்வேறு நாடுகளை பிடிச்சாங்க, அந்த நாடுகள்ல அந்த மொழியை ஆட்சி மொழியா வச்சாங்க, அந்த மொழியினுடைய வளத்தை குறைபாட்டை தீர்க்கிறதுக்காக பல்வேறு அவங்க ஆட்களுக்கு அவங்க ஊதியங்கள் கொடுத்ததுக்கான வேலை எல்லாம் நடந்தது. நிறைய அகராதிகள் உருவாக்கப்பட்டன, பல லட்சம் கலைச்சொற்கள் உருவாக்கப்பட்டன. அப்போ தமிழ் மொழி இன்றைக்கு நல்லா இல்லைன்னா அது காரணம் தமிழுக்கு தகுதி இல்லை என்பதல்ல, தமிழர்கள் இன்றைக்கு தகுதியற்று நாதியற்று அறிவற்று கிடப்பதுதான் தமிழுக்கான அத்தனை கேடுகளிலும் முதன்மையானது. அப்போ தமிழ் மொழிக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு அதை பார்க்காம தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது, அந்த பிரச்சனை தமிழ் மொழியில எதிரொலிக்குது. நம்ம நோயின் அறிகுறிகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நோயோட அறிகுறியை தெரிஞ்சா முடியல தெரியும், அல்லது வேற ஏதாவது கழிவுகள்ல தெரியும். கழிவுல தானே அது இருக்கு, போகணும்னு விட்டுறோமா என்ன? நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல் அதுல வெளிப்படுது. அது போலத்தான் இன்னைக்கு தமிழ் மொழிக்கு மரியாதை இல்லை, தமிழ் மொழிக்கு மரியாதை இல்லை, தமிழ் மொழிக்கு மரியாதை இல்லைன்னா தமிழ் மொழிக்கு மரியாதை இல்லை ராஜா, தமிழருக்கு மரியாதை இல்லை, ஒன்னா மதிக்கல. தமிழ் மொழிக்கு எப்படி மரியாதை இல்லாம போகும்? உலகத்தினுடைய பழமையான மொழியில ஒண்ணு. தமிழர்களை மதிக்காத ஒரு அந்த கும்பல் முழுக்க தமிழ் மொழி தான் படிக்குது, தமிழ் மொழியில தான் பேசுது, தமிழ் மொழியில தான் அவங்க கவிதை எழுதுறாங்க, கட்டுரை எழுதுறாங்க. அப்ப தமிழ் மொழியை மதிக்கலன்னு எப்படி நம்ம சொல்றோம்? அவங்களுடைய இன மாநாட்டிலேயே அவங்க தமிழ்ல தாங்க பேசிக்கிறாங்க, தமிழை திட்டம்னா கூட தமிழ்ல தான் திட்டுறான். அப்ப தமிழ் மொழிக்கு மரியாதை இருக்கிறது. ஆனா இவ்வளவு பெரிய மொழி இருந்தும் ஒரு இனம் உருப்படாம இருக்குன்னா அவன் எவ்வளவு பெரிய மத்து முட்டையா இருப்பான்ட்டு தமிழர்களே அவர்கள் மதிக்கவில்லை. இதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அப்ப நம்ம தமிழை வளர்ப்போம்னா இல்லை, உங்களை நீங்க வளர்த்துக்குங்க, உங்களை நீங்க காப்பாத்திக்குங்க, உங்க அடுத்த தலைமுறையை நீங்க காப்பாத்துங்க. அதற்கு தமிழுக்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டும். நாம் இப்படி நீண்ட காலம் செய்து கொண்டேயும் இருக்க முடியாது. அரசாங்கங்கள் ஒரு மொழிக்கு எதிராக இருக்கிறப்போ மக்கள் உதவியே அதை வளர்த்திட முடியாது. தனியார்கள் எல்லாம் ஒரு மொழிக்கு எதிராக இருக்கிறப்ப நம்ம அதை பண்ணிட முடியாது. அப்போ மற்ற மாநிலங்கள்ல எப்படி கர்நாடக அரசு கன்னடத்துக்கு முன்னுரிமை கொடுக்குதோ, ஆந்திர அரசு தெலுங்குக்கு முன்னுரிமை கொடுக்குதோ, கேரள அரசு மலையாளத்துக்கு முன்னுரிமை கொடுக்குதோ, அது போல தமிழ்நாட்டு அரசும் தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு அரசை அங்க அமர வைப்பதற்கு தமிழர்கள் பாடுபட வேண்டும்.